Taste the Daily. அண்மை செய்தி. பெண்கள் மீதான பாலியல் குற்றங்களை தடுக்க தவறிய ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ள நிலையில் விழுப்புரத்தில் காவல்துறையினர் அதிமுகவினரை விரட்டி கைது செய்து வருகின்றனர். காவல்துறையின் இந்த அராஜக போக்கு குறித்து கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் அருண். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே பொறியியல் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் திமுகவினுடைய நிர்வாகியா இருக்கக்கூடிய ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட நிலையில் அவரோடு இன்னும் எத்தனை பேர் இந்த பின்புலத்தில் இருக்கிறார்கள், ஏன் அவசரமாக ஒருவர் மட்டும் இந்த குற்றத்தில் ஈடுபட்டார்கள் என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் செய்தியாளர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது? குறிப்பாக செய்தியாளர் சந்திப்புக்கு அனுமதி பெறப்பட்டதா? இதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் எல்லாம் ஆராயப்பட்டதா? அதற்கான ஆதாரங்கள் என்ன ஆனது? பாலியல் வன்கொடுமை சம்பந்தமாக ஒரு முதல் தகவல் அறிக்கையை எப்படி கசியவிட்டவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? பல்வேறு விவரங்கள் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வசூல் செய்து அதனை வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவத்தில் இன்றைக்கு தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய 2 பேர் சென்னை வந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு இந்த சம்பவம் தொடர்பாக குறிப்பாக மம்தா குமாரி, பிரகாஷ் சிவானி டே ஆகிய 2 பேரும் இன்றைக்கு அந்த அண்ணா பல்கலைக்கழகம், அதே போன்று இந்த குற்றம் சாட்டப்பட்ட நிகழ்த்தப்பட்ட அந்த இடம் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார்கள். இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய புதிய பேருந்து நிலையம் அருகே நகராட்சி திடலில் அதிமுக முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினரும் விழுப்புரம் மாவட்ட செயலாளர்களுடைய சி.வி. சண்முகம் தலைமையிலே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருந்த நிலையில் அங்கு முன்கூட்டியே, அதாவது ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு வீட்டிலிருந்து புறப்படுகிற போதே அரசு பேருந்துகளை கொண்டு சென்று காவல்துறையினர் ஏதோ மிகப்பெரிய பயங்கரவாதிகளை கைது செய்வது போல அவர்களை கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய அவலம் என்பது நாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா அல்லது வேறு எங்காவது இருக்கிறோமா என்கிற மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஜனநாயக ரீதியாக பிரதான ஒரு எதிர்க்கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் தலைமையிலே ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபடுவதற்காக சென்றவர்களை முன்கூட்டியே கைது செய்கிறார்கள் என்றால் திராணி இல்லாமல் எப்படி காவல்துறையினர் இதுபோன்று நடந்து கொள்கிறார்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எழுகிறது. ஆளுங்கட்சியினுடைய கைப்பாவையாக தமிழக காவல்துறை மாறி இருப்பதுதான் வேதனையாக இருப்பதாக அதிமுகவுடைய தொண்டர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். வலுக்கட்டாயமாக குற்றவாளிகளை, ரவுடிகளை கைது செய்வது போல வலுக்கட்டாயமாக இழுத்து பேருந்திலே அவர்களை ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதே போன்று அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர் வசிக்கக்கூடிய அந்த இல்லம் முன்பாக காவல்துறையுடைய வாகனங்கள் எல்லாம் குவிக்கப்பட்டு அங்கே ஒரு பெரும் பதற்றத்தை தேவையில்லாமல் செயற்கையாகவே காவல்துறையினர் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டின் முன்பாக அதிமுக தொண்டர்களும் குவிந்து வருவதால் அங்கு பரபரப்பு நிலவி வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை என்பது தொடர்கதை ஆகி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பாலியல் வன்கொடுமை இல்லாத நாட்களே இல்லை. செய்தித்தாள்களை திறந்தாலும் ஊடகங்களை பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை சம்பவம் என்பது ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழகத்தில் அது உச்சத்தை எட்டி இருக்கிறது. ஆளுகிற திமுக அரசு குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களே பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவதாலும் இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையை அந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு மனப்பான்மையோடு காவல்துறை நடந்து கொள்கிறது. ஆனால் அதன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட அவலங்கள் தமிழகத்திலே நிலவி வருகிறது. பாலியல் வன்புணர்வு வழக்குகளிலே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி பெற்று தர வேண்டும். அப்படி தருவதில் அவர்கள் ஒரு ஏற்றத்தாழ்வு காட்டப்படுகிறது. அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுக்கு போதை கலாச்சாரத்தினுடைய உச்சமாக பல்வேறு பகுதியிலே அரங்கேறி வருகிறது. இன்றைக்கு விழுப்புரத்திலே போராட்டம் அறிவித்து நடைபெறுவதற்கு முன்பாகவே இந்த ஆளக்கூடிய ஸ்டாலினின் திமுக ஆட்சியினுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய காவல்துறை கைது செய்யக்கூடிய அந்த அவலத்தை பார்க்க முடிகிறது. இதே ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது எத்தனை ஆர்ப்பாட்டங்கள், எத்தனை மறியல்கள், அனுமதி பெறாமல்
காவல்துறையிடம் அனுமதி வழங்கப்படாமல் நடத்தினார்கள். அப்போதெல்லாம் அவர்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருந்தது. ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை அப்போது ஆண்ட அதிமுக நசுக்காமல் ஒரு எதிர்க்கட்சியாக அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது ஆளுங்கட்சி என்கிற ஒரு நிலையில் வந்த பிறகு காவல்துறையை வைத்து இப்படிப்பட்ட ஒரு அலங்கோலத்தை எழுப்பியிருக்கிறார்கள். இந்த பாதிக்கப்பட்ட மாணவி குறித்தோ பாலியல் வன்புணர்வு குறித்தோ திமுக நிர்வாகிதான் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதால் இதுவரை மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சரோ சரி, அது துணை முதலமைச்சரோ சரி, சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் சரி, என்னுடைய அப்பன் குதிரைக்குள் இல்லை என்று சொல்வது போல எந்த ஒரு தகவல்களையும், எந்த ஒரு அறிவிப்பையும், எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொண்டதாக அவர்கள் தெரிவிக்கவே இல்லை. அப்படி என்றால் தங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் எதை செய்தாலும் நாங்கள் கேட்க மாட்டோம். அப்படி எதிர்த்து போராடுகிற எதிர்க்கட்சியினுடைய அந்த குரல் வலையை, ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நாங்கள் நசுக்குவோம் என்கிற ஒரு மனோபாவத்தோடு இருக்கிறார்கள். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதற்கான பாடத்தை புகட்டுவோம் என்று மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இப்போது விழுப்புரம் பகுதியிலே திண்டிவனத்தில் ஒரு பதட்டத்தை காவல்துறையினர் செயற்கையாக ஏற்படுத்தி வருகிறார்கள். அங்கு வரக்கூடிய போராட்டத்திற்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்களை கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். இதே போன்று தமிழகத்தினுடைய பரவலாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இது போன்ற ஒரு அத்துமீறல்களில் தான் காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.